இப்போ டாக்டர் ஐயா வந்து அன்புமணி அவர்களையும் தீக்கிட்டாரு. சட்டமன்றத்தில் நீங்க சொல்லும்போது அன்புமணி அவர்கள் இணைந்து செயல்படுறது ஒரு இணைந்து செயல்பட்டு எல்லாரும் வரவேற்பாங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லையே. ஐயாவினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இணைந்த அவரும் சரி மற்றவங்களும் சரி வந்து ஐயா வேண்டான்னு சொல்ல போறாரு. யார் வேணாலும் ஐயா வந்து பார்க்கலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. துணை முதலமைச்சர் பாமக சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அவங்க திட்டத்தை அதாவது நீ ஒன்றும் பற்றினா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரையில் சட்டமன்றத்தில் தனி மரியாதை 96லிருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனி மரியாதை. பாட்டாளி மக்கள் கட்சி அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எந்த கட்சி ஆட்சி எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நல்லது செய்யறத வரவேற்க தவறியதே இல்லை. தேவையானதை இப்படிதான் செய்யணும் கண்டிச்சு பேசுறதுல காட்டாம பேசுறதுல எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறதுல பாட்டாளி மக்கள் கட்சி தனி அது ஒன்றும் இது இல்லை. நல்லது செய்யும் பொழுது வரவேற்கிறோம், செய்ய வேண்டியது செய்யாத நேரத்தில் கண்டிக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது மணி பேசவே இல்லை, மணி தான் கெடுத்தான்னு சொல்கிறாங்க. 10.5க்கு உங்களுக்கு ஊடக நண்பர்கள் முன்னால் நீங்கள் எவ்வளோ செய்தி சொன்னோம், சட்டமன்றத்தில் எவ்வளோ இன்னைக்கு எதிர்ப்பு கோஷம் போட்டோம், வெளிநடப்பு பண்ணோம், உங்களுக்குலாம் தெரியும் தானே. திட்டமிட்டு சொல்கிறோம். அடிப்படை உறுப்பினர் சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கிற வாய்ப்பு அதிகாரப்பூர்வமான அறிக்கை மூலமா வந்து எந்த ஒரு நீக்கப்பட்டதா சொல்லவே இல்லை. செய்திகளை பற்றி அதிகாரப்பூர்வமாக உங்ககிட்ட சொன்னது தான் அதிகாரப்பூர்வமான செய்தி. கடிதம் போயிடுச்சு, ஒரு கடிதம் அனுப்பிச்சு. அதாவது முதல்ல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி அந்த முடிவை அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிச்சது. அப்புறம் மறுபடியும் 2வது முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி 2வது அவகாசம் கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பிச்சது. அது ஏற்றுக்கலாத்தனால இறுதி முடிவு ஐயா அறிவிச்சார், கடிதமா அனுப்பிச்சிட்டார். வாரிசு அரசியலுக்கு எதிராக ஐயா வந்து எந்த பொறுப்பு கொடுக்குறாங்க நியமிச்சு தவறு பண்ணிட்டாங்க. ஐயா திரும்பவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த மகளுக்கு வந்து அவருக்கு வந்து அரசியல் ஒரு அதிகாரம் கொடுக்குற அளவில் பொறுப்புகள் கொடுக்குறாங்க, கூட்டங்களை பங்கேற்க செய்யறாங்க. இது எப்படியா பார்ப்பது பாமக ஒன்று இந்த வாரிசு அரசியல்னு சொல்லி கடந்த காலங்கள் முன்னொரு காலத்தில் பேசப்பட்டது. வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்போ பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கட்சியிலையும் அவங்க வாரிசில் உழைக்கிறாங்க வர்றாங்க. ஒரு பெரும் தொழில் நிறுவனம் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியில் ஒருத்தர் நிறுவனர் கம்பெனி நடத்துறாரு. நம்ம கம்பெனியில் மகனோ மகளோ அவங்க போய் வேலை செய்கிறாங்க. இப்போ இணை மேலாளர் ஜேஎம்டிலாம் சொல்கிறாங்க, இணை இயக்குனர், இணை மேலாண்மை இயக்குனர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனர் அல்லது தொடங்கியவர் மறைஞ்ச பிறகு அவங்க பதவிக்கு வர்றாங்க, அவங்க ஏற்று நடத்துகிறாங்க. அது மாதிரி ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, விவசாயி ஒருத்தர் இறந்துட்டாரு, அவன் மகனை மகளை அதை எடுத்து நடத்த போகிறாங்க. அவங்க புதுசாக வரலாம் அந்த தொழில் செஞ்சதுனால. அப்போது வாரிசு அரசியலுங்கிறதெல்லாம் ஒரு திட்டமிட்டு திசை திருப்புறதுக்காக சொல்கிறோம். அதாவது இப்போ இந்த சமூக ஊடகங்களில் சில பேர் புரியாமல் செய்தி வெளியிடுறாங்க, அவதூறு. இப்போ நானே உங்கள் மேலே நல்ல என்ன இருந்துச்சுன்னா உங்களை எந்த வகையிலும் திட்டமாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். உங்களை பிடிக்காமல் இருக்குன்னா ஏதாவது வன்மத்தை கக்கவும் உங்கள் மேலே வீசுவோம். அப்படி புரிஞ்சிக்காம வன்மத்தை வீசுறதுனால தான் புரிஞ்சாமல் சில பேர் இளைஞர்கள் ஆவேசமாக ஆத்திரப்பட்டு போகிறாங்களே தவிர இது காலப்போக்கில் நாள் போக போக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்மை சரியாக போய்டும், ஐயா பின்னால் வந்துடுவாங்க. இந்த பிரச்சனைக்கு நீ சொன்ன மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இடம் இருக்கிறது. இல்லை, அவங்க தான் மாநில நிர்வாக குழு உறுப்பினராக நியமனம் பண்ணிருக்காங்க. அது மருத்துவரையா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு எல்லாம் நிர்வாக குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் மாநில நிர்வாக குழு அவங்க உறுப்பினர். அவ்வளோதான தவிர வேற எந்த பதவியும் இல்லை. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். போக போக என்ன நிறைய 2 செய்தி. ஒன்று, நாளைக்கு தியாகிகள் நினைவு நாள், வீர வணக்க நாள். 2, நேற்று தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டது மோசடி. ஏன்னா முகவரி மாத்தினதுனால வந்த பிரச்சனை. மாம்பழ சின்னங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான், அதனுடைய தலைவருக்கு தான். தலைவர் மருத்துவரையா தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.